பொலிட்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இப்பவே அரசியல் கட்சிகளிடையே மோதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். எலெக்ஷன் டைம்ல இது எப்படி இருக்கும் சார்? அனல் பறக்குமா? பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வர களங்கள் நிறைய கட்சிகள் வந்திருக்கு. புரியுதவங்களுக்கு நிறைய பேர் கட்சியை உருவாக்கியிருக்காங்க, அவங்களும் அந்த களத்தில் வராங்க. ஸோ நிறைய கட்சிகள் வர்றதுனால எதிர்கொள்வது சாமானியமாக இருக்காது. ஸோ எதிர்கொள்வது ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. இந்த வாட்டி வின் பண்ணுறவங்க தான் அடுத்தது வரைக்கும் அவங்க தான் வலுவாக போவாங்க அந்த மாதிரி. ஆனால் இப்போ இருக்க ஆளுங்கட்சி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க, அடுத்த வழிக்கு போயிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஜூன் மாதம்தான் இந்த களமே மாறும். இந்த ஜூன் மாதம் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போது நிறைய கட்சிகள் மாற்றத்து வழியாக வரும். சில கட்சிகள் கூட்டணியாக மாறும். சில கட்சிகள் கூட்டணியாக எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதோட எதிரொலி டிசம்பர் மாதம்தான் எதிரொலிக்கும். இந்த டிசம்பர் மாதம்தான் இந்த பிரச்சனையை உருவாக்கும். இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்படலாம். அப்போது இந்த எதிர்கட்சிகள் சில வலுக்கள், சில இடத்துல சில ஆளுங்கள் வலுக்கள் பெறத்துக்கான வாய்ப்புகள் அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறார். இருந்தாலும் ஆளுங்கட்சி அடுத்த படிக்கு போயிட்டாங்க அப்படின்றத சொல்கிறார்.